நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிட்னி விஷயத்துல 7 லட்சம் காணாம போனது பத்தாதா? இதுக்கப்புறம் யாரு கொடுக்க போறீங்க? நான் கடன் வாங்கி கொடுத்த 2 லட்சமும் காணாம போச்சு. நீ அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இங்க இருக்கிற என்னோட பங்கை நீ வித்தோ இல்ல அடமான வச்சோ 25 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுக்கறேன்னு நீ எனக்கு சொன்னல. எந்த பேங்க்கும் 1/2 ஏக்கர் நிலத்துக்காக அவ்வளவு பணம் தர மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. 1/2 ஏக்கர் இல்ல, 2.5 ஏக்கர் நிலத்துல இருந்து பாதி. எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அடகு வச்சாதான் அவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும். இடத்தோட டாக்குமெண்ட்டை வச்சு பணம் கொடுக்கறவனுக்கு கால் பண்ணா போனை எடுக்க மாட்டான். சுமேஷ், டேய், தயவு செஞ்சு காரணம் சொல்லாத. இது என் உயிர் சம்பந்தப்பட்டது. ஆபரேஷனுக்கு எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். ரெடி பண்ணி கொடுத்தா அதையும் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போனவன நான் கண்டிப்பா ஒரு நாள் பிடிப்பேன். முடியாம கிடக்குற நீங்க திருடனை கண்டுபிடிக்க போறீங்களா என்ன? டேய், ஆபரேஷனுக்கு அப்புறமா 3 மாசம், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பழைய மாதிரி திரும்பி வருவேன்டா. கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னை ஏமாத்திட்டு போன அவனையும் அவனோட கூட்டாளிகளையும் நான் கண்டுபிடிப்பேன்டா. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஆபரேஷன் நடக்கணும் இல்லையா? ஆபரேஷன் பண்ணோம்னா கிட்னி கிடைக்கணும் இல்லையா? எனக்கு மேட்ச் ஆகுற ஏ பாசிட்டிவ் கிட்னியை கொடுக்கறேன்னு ஒருத்தர் வாக்கு கொடுத்திருக்காரு. அது யாரு? நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது? என்ன பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரர் இல்ல, சொந்த உயிர். சதீஷ் அண்ணனா? அவரா? கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுக்க கூட யோசனை பண்ற என்னோட அண்ணன் தம்பிங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தயவு தாட்சணையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா வேற யாரு? இப்போதைக்கு அது யாருன்னு நீ என்கிட்ட கேட்க வேண்டாம். அவரு கிட்னியை கொடுப்பாரு. இனி ஆபரேஷனுக்கான டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கணும். அதை எப்ப கொடுக்கறேன்னு நீ என்கிட்ட சொன்னாலே போதும். நீங்க சொன்ன அந்த ஆளு கண்டிப்பா கிட்னியை கொடுப்பார்ல, இல்ல அவரை ஏமாத்திட்டு போயிடுவாரா? இங்க பாரு, நான் அந்த ஆளு ரொம்பவே நம்புறேன்டா. நீ பணத்தை பத்தி மட்டும் பேசு. எப்ப தருவ நீ? இதுக்கான பதில என்னால உடனே சொல்ல முடியாது. பணம் தரவங்க கால் பண்ணா போன் எடுக்க மாட்டான். பணம் எப்ப கிடைக்கும்ன்றத நாளைக்கு சொல்றேன். சொல்லணும், இல்லைன்னா இந்த இடம் மொத்தத்தையும் கொண்டு போய் யார்ட்டையாவது நான் அடமானம் வச்சிருவேன். அம்மா கிட்ட சொல்லி நான் சம்மதம் வாங்கிக்கிறேன். சதீஷ் அண்ணா எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டாரு. மிச்சம் இருக்கிறது நீ எதிர்ப்பியா என்ன? நான் நாளைக்கு ஒரு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சொல்லனா என்ன நடக்குங்கிறது தான் நான் சொன்னேன். டேய், என்னால வேற எங்கேயும் பணம் ரெடி பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் எனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். அகிலாவை பார்க்க முடியல. ஸ்ட்ரைக்னால தள்ளி வச்ச பரீட்சை இப்பதான் எழுத போயிருக்கான். வினுவோட பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் இவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கானா? இதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அவன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். வேணுவை பார்த்துட்டு போலாம் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேணுகோப்பன் வரத்துக்கு முன்னாடியே நீங்க இங்க இருந்து போகணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, உங்களை அவர் இங்க பார்க்கவே கூடாது. ஏன் பாலா? வேணுகோப்பனுக்கு உதவி பண்ண அண்ணன் ரெடியா இருக்காரு. ஏன் அவங்க மீட் பண்ண கூடாது? உடம்புல இருக்கிற ஒரு வியாதியால மனசுல இருக்கிற நோயை விரட்ட முடியும் அப்படின்னு
நான் இப்பவும் அதை நம்ப மாட்டேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு அதை மறைச்சு வைக்க வேணா முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவஸ்தையே இல்லாம பண்ணிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கார் மனசளவுல ரொம்பவே நொந்து போய் அவருடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியோட பழைய லவ்வரை சூரஜ் நீங்க சொன்ன மாதிரி பழைய நினைப்பெல்லாம் என் மனசுல இல்லைனாலும் நாம இந்த மாதிரி மீட் பண்ணோம்னா அது மறுபடியும் என் புருஷனை கண்டிப்பா சந்தேகத்தோட தான் பார்க்க வைக்கும். அது வேணுமா என்ன? காயத்தையும் உறவையும் தொடர்றதுக்கு நான் வரல. வேணுவோட மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நான் மாத்திடுறேன். பொண்டாட்டியோட பழைய லவ்வருங்கிற நினைப்பு அவரோட மனசுல இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். வேணுவுக்கும் பாலாவுக்கும் எந்த நேரத்துக்கும் உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நல்ல நண்பன் நான் தானே. வேணுவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். அதனால உங்க உறவு கண்டிப்பா பாதிக்காது. நாளைக்கு மனோஜை ஜென்ரல் வார்டுக்கு மாத்திருவோம். டியூப் அவருக்கு மாட்டியிருக்கோம். சாப்பாட்டை ஜூஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ரூமுக்கு மாத்திரலாம். இப்ப அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போ கொஞ்சம் தேறி இருக்காரு. அவர் எப்படியும் நார்மல் நடக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகலாம். அதுவும் உங்க கேரிங்ல மட்டும் தான் இருக்கு. அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டி வருமா என்ன? பிரெயின்ல பிளட் க்ளோட்டிங் 85% சேஞ்ச் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. ஆனா எப்பவுமே மனோஜை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தே ஆகணும். அவரை ரூமுக்கு சேஞ்ச் பண்ணதும் பிசியோதெரப்பி ஆரம்பிச்சிடலாம். தெரப்பி சொல்லித்தர விஷயத்த நீங்க வீட்டுக்கு போன உடனே கண்டினியூ பண்ணணும். இல்லைன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட வீட்டுக்கு வர வைக்கணும். என் வீட்டுக்காரு எந்திரிச்சு எப்படியாவது நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதேதாம்மா நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனா நீங்க அதுக்கு 3 மாசம் பொறுமையா இருக்கணும். அது வரைக்கும் இங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான பணத்தை செலவு பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தினமும் உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவாகுது? ஐசியூ சார்ஜ் உட்பட 23,000. அது குறைஞ்சிரும். இப்போ பர் டே 5,000 ரூபாய் செலவாகுதுன்னா 3 மாசத்துக்கு இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். என் பொண்ணு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னான்னா நீங்க எப்ப டிஸ்சார்ஜ் பண்றீங்களோ அன்னைக்கு அவரை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க தயார் தான். தேவையில்லாம இங்க ஒருத்தர் படுக்க வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவசியமே எங்களுக்கு கிடையாது சார். வாரத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்படியே பண்ணிடுறோம் டாக்டர். என் வீட்டுக்கார் இது வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை. வேற ஏதாவது? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடுமா. இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணணும். பொண்டாட்டிங்கிற முறையில அதுக்கான மனசு உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு அவர் கேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே அவர் குணமடைஞ்சிருவாரு. வினுவோட பரீட்சை முடிஞ்சதுனால என்னோட தலைவலி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுமா. போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வா. எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த ஆளுகிட்ட போய் சொல்லிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வினு, எப்பவும் கட்டிலே படுத்து கிடக்குற அந்த ஆளுகிட்ட போய் என்னத்தமா சொல்ல? அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் தான் அவங்க பசங்களுடைய வாழ்க்கைய நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்குது. இத பத்தி சொன்னா இப்போ உனக்கு புரியாது. ஆனா அதுக்கான நேரம் ஒண்ணு வரும். ஓ அப்படியா? அப்பா அப்பா அப்பா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா. அப்பாவோட எக்ஸாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா? நான் போயிட்டு வரேன்ப்பா. படிச்சது எதையுமே மறக்காம எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டு வரணும். சரி.
போகலாம் தான் இருந்தேன். நீ எதுக்காக போற? என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும்ல. நீ போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வானே. அப்படின்னா நீ இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கணும், சரியா? சரிம்மா, போயிட்டு வா. எவ்வளவு ஆச்சு? சரிப்பா. பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் இருக்காமா? எக்ஸாம் நடக்குது. இன்னும் முடியலையா? இன்னும் 3-4 நாள் இருக்கு. போன தடவை இங்க வந்தப்போ குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வர முடியல. இந்தாங்க பாப்பா, இந்த அங்கிள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஃபாதர் கூட வந்துட்டு போன ஒரு அங்கிளை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல. ஜோசப் அங்கிள் தானே? அப்போ என்ன தெரியுது? என் அப்பா உயிரை காப்பாத்த தானே அங்கிள் நீங்க வந்திருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு வாட்டி கேட்டாலே போதும், அப்புறம் நான் மறக்கவே மாட்டேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. அதுக்குள்ள நீங்க போயிடுவீங்களே அங்கிள்? போனாலும் இன்னொரு நாள் வருவேன். இனிமே வரும்போது நாம நிறைய பேசலாம். துபாயில இருந்து என் தங்கச்சி தான். நான் இங்க வந்தவன கால் பண்றதா சொன்னேன். சொல்லு ராணி. நான் இப்பதான் இங்க வந்து சேர்ந்தேன். பாலா என் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் கொடுக்குறேன். என் தங்கச்சி உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, பாலசுதாவா? ஆமாங்க. உங்களையும் உங்க வீட்டுக்காரையும் உங்க 2 குழந்தைங்களையும் பத்தி என் அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஜோசப் அண்ணன் சொன்ன குட்டி ராணியை பத்தி எனக்கு தெரியும். ஜோசப் அண்ணனோட தங்கச்சி குட்டி ராணி. அவரை விட அதிகமா என் வாழ்க்கைய பத்தியும் என்ன பத்தியும் என் குழந்தைங்கள பத்தியும் பாலா நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எதுக்குன்னு தெரியுமா? நம்ம மனசளவுல நெருக்கமாகறதுக்கு. மனசுக்கு செட் ஆகாதது உடம்புக்கும் செட் ஆகாது இல்லையா? பாலசுதா உங்க உடம்புல இருக்கிற ஒரு கிட்னி என் உயிரை காப்பாத்த போகுது இல்லையா? இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாரத்துக்கு 2 டயாலிசிஸ் பண்றேன். இங்க ட்ரீட்மெண்ட் செலவு ரொம்ப அதிகம். அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்துடலாம் இல்லையா? என் பையன் இங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இன்னும் 1 மாசம் அவனுக்கு கிளாஸ் இருக்கு. அப்புறமா என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் அங்க வந்துருவேன். அப்புறம் எல்லா விஷயமும் இப்பதானே ஒத்து வந்திருக்கு. உங்க ஹஸ்பண்ட் பையனை பாத்துக்க மாட்டாரா என்ன? பாலசுதா, நம்ம 2 பேருக்கும் பழக்கம் இல்ல, வேற எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்ல. உங்க புருஷன் உயிரை காப்பாத்ததுக்காக தான் உங்க கிட்னி நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. உங்க புருஷன் உயிரோடு இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கு, அப்படிதானே? ஆனா நான் பண்ண தப்புனாலதான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு என் புருஷன் என்ன திட்டுறாரு. புருஷனை நான் ஏமாத்துனதுக்காக தான் அந்த கடவுள் எனக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அப்படி ஒரு ஆளு என் மேலேயும் என் பசங்க மேலேயும் என்ன அக்கறை காட்ட போறாரு? குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷத்தை இதுக்கப்புறம் அனுபவிக்கணும்னு நினைச்சு நான் வாழணும்னு ஆசைப்படல. என் பசங்களுக்காக தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். குட்டி ராணி, உரலு போய் மத்தளத்துக்கிட்ட வருத்தம் சொல்ற மாதிரி இருக்கு, அப்படிதானே? சாரி. நான் என் அண்ணா கிட்ட கேட்டு உங்க நம்பரை வாங்கிக்கிறேன் பாலசுதா. கல்ஃப்ல இருந்து கால் வந்தா எடுங்க. பாலசுதா உங்ககிட்ட பேசினது என் டென்ஷன்லாம் ஓடி போன மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க உங்களை பத்தி எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்க ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. ஆமா, உன் பேர் என்னப்பா? வினோத் குமார்.
உனக்கு பேர் வச்சது யாரு? அப்பாவா அம்மாவா? எனக்கு அப்பா இல்ல. வேணுகோபால் தானே உன்னுடைய அப்பா? எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சரிங்க, வச்சிடுறேன். என்னங்க? ஹலோ, கட் ஆயிடுச்சு. என் தங்கச்சி என்ன சொன்னா? இங்க நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோம்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதை கேட்கும் போது அவங்களுக்கு வியாதி இருக்குன்னு தோணல. அப்பா செத்ததுக்கு அப்புறம் அம்மா 2வதா கல்யாணம் பண்ணி பிறந்தவ தான் குட்டி ராணி. எனக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். அப்போ அவளுக்கு 1 வயசு கூட இருக்காது. நாங்க எல்லாருமே சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு டூர் போனோம். எதிர்ச்சியா எதிரில் வந்த ஒரு லாரி என் அம்மாவோட அவ அப்பாவோட உயிரையும் எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய பொண்ணா தான் அவளை வளர்த்தேன். அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் கூட இருக்கணும்ல. உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவளுக்கு அது ஒரு நிராசையா போயிடுச்சு. அவருக்கு பணம் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. அவருக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது. என் தங்கச்சி இங்கே அனுப்பிட்டா புருஷங்கிற முறையில அவனுக்கு எல்லா பொறுப்புகளும் முடிஞ்சிடும். ஆனா நான் அவளை விட்டுற முடியாதுல்ல. என் கூட பிறந்த தங்கச்சி ஆயிட்டாலே. வேணு வீட்டுல இருக்காரா? இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு முதல் நாள் நல்லா படுத்து தூங்கி எழுந்துருவாரு. வேணுவ நான் போய் பாக்குறதில்ல. இதுல என்னங்க இருக்கு? உங்களை அவர் பார்த்தாருன்னா என் வீட்டுக்காரரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னங்க? எந்திரிங்க. என்னங்க, ஜோசப் அண்ணா வந்திருக்காரு. உட்காருங்க ஜோசப். அடுத்த மாசம் 11ஆம் தேதி என் தங்கச்சி ஊருக்கு வந்துருவா. ஜோசப் அண்ணனுடைய போன்ல குட்டி ராணியும் நானும் பேசணுங்க. அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லையே டயாலிசிஸ் பண்ணிக்கிறா. அதனால வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த மாசம் 11ஆம் தேதி அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஆபரேஷனுக்கு ரொம்ப லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்லியிருக்கேனே, ஊர்ல இருக்க இடத்த வித்துட்டேன்னு சொல்லி. அதுக்கான மீதி பணத்தை 10ஆம் தேதிக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. கிட்னி கொடுக்கறவங்களுக்கு பணம் கொடுக்கலனாலும் ஆபரேஷன் செலவுக்கு பணம் வேணும் இல்லையா? குடும்ப சொத்துல இருந்து என்னோட பங்கை வைக்கவோ இல்லை அடமானமா வைக்கணும். எல்லாம் ஒத்து வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி பேசலான்னு இருந்தேன். என்னோட நிலைமையும் மோசமா தான் இருக்கு. இல்லைன்னா உங்க ஆபரேஷன் செலவையும் சேர்த்து நானே பார்த்துருப்பேன். ஐயோ ஜோசப், இப்ப நீங்க பண்றதே பெரிய உதவிதான். ஆபரேஷனுக்கு தேவைப்படுற பணத்தை எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுவேன் ஜோசப். அத சுமேஷ் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருவான். அதை மட்டுமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் அது கிடைக்காம போயிடுச்சுன்னா? இல்ல, கண்டிப்பா அப்படிலாம் நடக்காது. ஒருவேளை அவன் அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய கடமை எல்லாத்தையும் பண்ணிட்டு என் கூட சேர்த்து அவனை நான் கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க இப்ப யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. ஒருவேளை உங்களால பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா எனக்குன்னு 1 ஏக்கர் இடம் சொந்தமா இருக்கு. ஜோசப், என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பாலா உங்க தங்கச்சியோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கு. நம்மளோட 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையே. நாளைக்கு தானே உங்களுக்கு டயாலிசிஸ்? ஆமா. பாலாக்கு நாளானைக்கு ட்ரைனிங்க்கு போயாகணும். ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. சொல்லப்போனா நாளானைக்கு பண்ற டயாலிசிஸ்க்கு வேற எந்த விஷயத்தை வேணாலும் தள்ளி போடலாம். ஆனா இதை தள்ளி போட முடியாது இல்லையா? ஃபாதர் டேவிட்
உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மற்ற எல்லாத்தையுமே நான் நேர்ல பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நாளைக்கான டயாலிசிஸ் பண்ணுங்க. இத உங்க அண்ணன் கொடுக்கறத நினைச்சு வாங்கிக்கோங்க. இத திருப்பி எடுத்துக்கங்கன்னு சொல்லி நம்மளோட பந்தத்தை முறிச்சிடாதீங்க. சரி, அப்படின்னா நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு வர்றேன். ஊர்ல எனக்கு இருக்க 2 ஏக்கர்ல அதுல 1 ஏக்கரை விற்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே விவசாய வேலையை ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அதாவது எங்களுக்கும் கொஞ்சம் செலவு இருக்கு இல்லையா? சின்ன வயசுலே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்தினாங்க. என் தங்கச்சிக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. அவரோட படிப்பு, வேலை, கல்யாணம், அப்புறம் குழந்தைங்க, இவங்க எல்லாரும் தான் என் உலகம். சொல்ல போனா கல்யாணம் பண்ணிக்காதது நல்லதா போச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி என் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்க முடியுமா என்ன? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி அண்ணன் கிடைச்சதுக்கு அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கைய அவளுக்காகவும் 2 குழந்தைங்களுக்காகவும் தான் ஒதுக்கி வச்சிருக்கேன். நான் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். தேவைப்பட்டா எப்படி வேணா இருந்துட்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட தயங்காம என்கிட்ட கேட்கலாம். நாம இப்போ பழக்கமானவங்க மட்டும் இல்ல, மனசாலையும் உடம்பாலையும் ஒரு புது சொந்தத்தை உருவாக்க போறோம் இல்லையா? சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஜோசப், நீங்க எனக்கு மறு ஜென்மத்தை திரும்ப கொடுக்க போறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா லேட் ஆகாது. போயிட்டு வரேன். ஜோசப் கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா மனசுல இருந்த எல்லா பாரமும் போயிடுச்சுமா. சொல்ல போனா இப்படி ஒரு நல்ல மனுஷன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரதுக்காகத்தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு போல. ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆபரேஷன் நடக்கணும்னா கொட்டிராணி ஊருக்கு வரணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை தீர்த்தே ஆகணும். நான் ட்ரைனிங் போன உடனே இங்க இருக்கிற வேலையை யார் பார்த்துப்பாங்க? யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணும் இல்லையா? யாருமா வருவாங்க? நான் மேனேஜ் பண்ணிக்கிற விடு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க சும்மா சொல்றீங்க. ஆனா குழந்தைங்களையும் உங்களையும் நல்லா பாத்துக்கணும். சரியான நேரத்துக்கு உங்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்கணும். நல்ல பொறுப்பான ஆள் இங்க வரணும். அந்த அளவுக்கு எம்எல்ஏயும் பசங்க மேலேயும் பாசம் காட்டுறவங்க நம்ம குடும்பத்துல யார் இருக்காங்க? முளவுக்காட்டுக்கு போய் அத்தை கிட்ட கேட்டா என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.